விட்டு விலகு. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கின தீர்ப்பு உடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அப்போஸ்தலர் பவுல் தீத்துவுக்கு புத்தி சொல்லும் போது அவர் என்னென்ன சத்தியங்களை எல்லாம் போதிக்க வேண்டும் என்றும் எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்றும் சொல்லுகிறார். புத்தியீனமான தர்க்கங்களை வம்ச வரலாறுகளையும் விட்டு தீத்து விலக வேண்டும். வேத வாக்கியத்தில் ஒரு சில வம்ச வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவை நமக்கு அவசியமானவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றை நாம் தியானித்து பார்க்கிறோம். தாவீதின் வம்சத்தில் கிறிஸ்துவானவர் வந்திருக்கிறார் என்பதை வம்ச வரலாற்றின் மூலமாகவே அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வம்ச வரலாறுகள் எல்லாமே மிகவும் அவசியமானவை. வம்ச வரலாறுகளை நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக பயன்படுத்த வேண்டும். இருதயத்தில் பெருமை உண்டாவதற்கோ அல்லது புத்தியீனமான தர்க்கங்களை பேசுவதற்கோ வம்ச வரலாறுகளை பயன்படுத்தக்கூடாது. யூதர்களில் ஒரு சிலர் தாங்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பெருமைப்படுகிறார்கள். வம்ச வரலாறுகளினால் யூதர்களுக்குள் பிரிவினையும் உண்டாகி விடுகிறது. எந்த கோத்திரம் பெரிய கோத்திரம் என்றும் எது முக்கியமான கோத்திரம் என்றும் அவர்கள் புத்தியீனமாக தர்க்கம் பண்ணுகிறார்கள். இந்த தர்க்கத்தினால் பக்தி விருத்தி உண்டாக போவதில்லை. இப்படிப்பட்ட புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் விட்டு தீத்து விலக வேண்டும். சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு தீத்து விலக வேண்டும். ஒரு சிலர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்தால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்று அவர்கள் போதிக்கிறார்கள். முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களும் கிரேத்தா தீவில் உள்ள சபைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிகளிடம் நியாயப்பிரமாணத்தை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். தீத்து அவர்களோடு வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. வாக்குவாதம் பண்ணுகிறவர்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்னும் அவசியமும் இல்லை. ஏனெனில் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற சண்டைகளும் வாக்குவாதங்களும் அப்பிரயோஜனமும் வீணுமானவை. இதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாக போவதில்லை. நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையே அப்போஸ்தலர் பவுல் புத்தியீனமான தர்க்கங்கள் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறவர்கள்தான் வம்ச வரலாறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு தேவ பக்தி முக்கியமல்ல. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்கு பதிலாக இவர்களிடத்தில் புத்தியீனமான தர்க்கங்களும் வம்ச வரலாற்று பெருமைகளும் நிரம்பி இருக்கிறது. இவை விசுவாசத்திற்கும் பக்தி விருத்திக்கும் தடையாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரயோஜனமுள்ள நல்ல காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். நல்ல காரியங்களை பற்றி உபதேசித்தால் மாத்திரம் போதாது, நல்ல காரியங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளுக்கு விரோதமாக எதிர்த்து போதிக்க வேண்டும். அவற்றை விட்டு விலகுமாறு விசுவாசிகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். விசுவாசிகள் கட்டுக்கதைகளை கேட்க வேண்டும் என்று பிரியப்படக்கூடாது. அவர்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்க வேண்டும். கிரேத்தா தீவில் உள்ள சபையில் வேத புரட்டரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இரண்டொரு தரம் புத்தி சொல்லலாம். ஒரு தரம் புத்தி சொல்லிவிட்டு அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் விருப்பத்தில் அவருக்கு இன்னும் ஒரு தரம் புத்தி சொல்லலாம். எப்படியாவது அந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக வேத புரட்டர் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடாது. அவர்களுக்கு எப்போதும் புத்தி சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஒரு தரம் அல்லது இரண்டு தரம் புத்தி சொல்லியும் வேத புரட்டன் திருந்தவில்லை என்றால் அவனை விட்டு விலகிவிட வேண்டும். சபையின் ஐக்கியத்தில் இருந்து வேத புரட்டனை விலக்கி வைத்துவிட வேண்டும். ஒரு சிலருக்கு புத்தி சொன்னால் அவர்கள் திருந்துவார்கள். வேறு சிலரோ எவ்வளவு புத்தி சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். துணிகரமான பாவங்களை செய்வார்கள். வேத புரட்டன்
நிலை தவறி தடுமாறுகிறவன். அவன் தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்பு உடையவன், பாவம் செய்கிறவன். வேத புரட்டனுடைய பாவம் பயங்கரமானது, அவன் துணிகரமாய் பாவம் செய்கிறான். நிலை தவறுதல் என்னும் வார்த்தைக்கு மறுபடியும் திரும்ப கட்ட முடியாதபடி சீரழிந்து போன நிலைமையில் இருப்பது என்று பொருள். வேத புரட்டர்களை திருத்த முடியாது. இவர்கள் பாழாய்ப்போன கட்டிடங்களை போன்றவர்கள். இப்படிப்பட்ட கட்டிடங்களை பழுது பார்த்து செப்பனிட முடியாது. இது போலவே வேத புரட்டர்களுக்கும் புத்தி சொல்லி அவர்களை திருத்த முடியாது. வேத புரட்டர்களுக்கு எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் சத்தியத்திற்கு திரும்பி வர மாட்டார்கள். உண்மையான சத்தியத்தை அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர்களுடைய சொந்த வார்த்தைகள்தான் அவர்களுக்கு சத்தியம். தேவனுடைய நியாய தீர்ப்பின் உபதேசத்தையே இவர்கள் புரட்டி விடுகிறார்கள். தங்களுக்கு நியாய தீர்ப்பு வராது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும். தேவனுடைய சித்தத்தை இவர்கள் புரட்டி பேசுகிறார்கள். தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய ஊழியத்தையும் வேத புரட்டர்கள் புரட்டி போடுகிறார்கள். வேத புரட்டர்களை திருத்துவதற்கு ஊழியக்காரர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையினால் பிரயோஜனம் உண்டாகாத போது அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும். அவர்களுக்கு வேதனைகளை உண்டாக்க வேண்டும். சபையின் ஐக்கியத்தில் இருந்து வேத புரட்டர்களை நீக்கி போட வேண்டும். அப்போது அவர்களுடைய மனதில் வேதனை உண்டாகும். ஒருவேளை அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுக்கு இரண்டொரு தரம் புத்தி சொல்லலாம், இரண்டொரு தரம் கடினமான வார்த்தைகளினால் எச்சரிக்கலாம். வேத புரட்டர்களை திருத்துவது மாத்திரம் சபையின் ஊழியம் அல்ல. சபை இந்த ஊழியத்தை முழு நேரமாய் செய்ய முடியாது. சபையில் ஏராளமான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் வேத புரட்டர்கள் அல்ல. சபை தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை போதிக்க வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு உதவி புரிய வேண்டும். வேத புரட்டர்களை மாத்திரம் கவனித்துவிட்டு வேதத்தை நம்புகிறவர்களை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. சில சமயங்களில் வேத புரட்டர்கள் தண்டிக்கப்படும் போது அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்புள்ளது. அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் விசுவாசித்தால் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. யாரையும் ரட்சிக்க கூடாதபடிக்கு கிறிஸ்துவின் கரம் ஒருபோதும் குறுகி போவதில்லை. ஆனாலும் பாவிகள் தான் மனம் திரும்ப வேண்டும். வேத புரட்டர்கள் தான் தங்கள் தப்பிதங்களை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் காரியங்கள், புத்தியீனமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகள், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்கள், வேத புரட்டினால் உண்டாகும் விளைவுகள், நிலை தவறுதல், பாவம் செய்தல், தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்பு அடைதல்.